Hi guys, welcome to the new episode of எப்போவுமே சோறு தான். ஓகே, ஸோ இந்த எபிசோட் ஆஃப் எப்போவுமே சோறு தான் வந்து ஒரு ஸ்பெஷலான எபிசோட். ஏன்னா இது வந்து ஒரு 90s கிட்ஸ் நாஸ்டால்ஜியா எபிசோட் மாதிரி இது. ஏன் அப்படின்னா நம்ம எல்லா ஏரியாலையுமே ஸ்கூல் விட்டும் சரி இல்லை டியூஷன் விட்டும் சரி நம்ம அப்படியே சைக்கிளில் வந்துட்டு இருக்கும் போது நடந்து வந்துட்டு இருக்கும் போது நம்ம பசியை தீக்கிறதுக்கு, அதாவது ஒரு 10 ரூபா 15 ரூபா காசில் பசியை தீக்கிறதுக்கு அந்த ஏரியாவில் ஒரு பேக்கரி தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப வருஷத்துக்கு சோறு போட்டுச்சுன்னு சொல்லலாம் அந்த டைமை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக்கரி தான் வந்து என்னோட ஏரியாலேருந்து நான் உங்களுக்கு இந்த வாட்டி காமிக்க போகிறேன். அது வந்து என்ன அப்படின்னா கார்னர் பேக்கரி. இந்த அருமையான ஈவினிங்கில், அதாவது இவர் வந்து கேண்டிடாக இருக்காராம்மா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ இந்த அருமையான ஈவினிங்கில் வந்து நாங்கள் இந்த கார்னர் பேக்கரியில் வந்து இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ மணி வழக்கம் போல் வந்து ஒரு 4 ஐட்டம் அழகாக ஆர்டர் பண்ணிட்டு கடைக்கு வெளில அவன் ஏதோ ஒரு சின்ன கடை போடுற மாதிரியே உட்காந்துருக்கான். ஸோ அது என்னென்ன அப்படின்னா இது ரோல் கேக், சாக்லேட் ரோல் கேக். வாவ், ஆசம். ஓகே, நெக்ஸ்ட்டு பன்னீர் ரோல். எதனா காமிக்கிறேன், இதுவா? இதுதான். திஸ் இஸ் பன்னீர் ரோல் அல்டிமேட். அடுத்து நம்ம ஐயாசாமி வெஜ் பஃப். அடடே, நம்மால் எப்பவுமே வந்துடுவார் பேக்கரினாலே. இந்த பஃப் மேட்ரை வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போகவே முடியாது இல்லையா? நெக்ஸ்ட்டு க்ரீம் பன். இது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரெட்டு, க்ரீம் பன். ஏன்டா பிரித்து வைக்க வேண்டியதானே, பரவாயில்ல, நான் மட்டுமே இதை சோலோவாக சாப்பிட போகிறேன்.
ஓகே கைஸ், அடுத்த எபிசோடு எப்போவுமே சோறுதான்ல உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப இது. ஸோ எல்லா ஐட்டமுமே நல்லா இருந்தது. யூஸ்வலாக ஒரு பேக்கரியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அப்படி தான் இருந்தது. அண்டு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபிக்கு ட்ரை ஷேக் சூப்பராக இருந்தது. மெயினாக வந்து ட்ரை ஃப்ரூட்டோட ஃபிக்கு நான் சாப்பிட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் இதுதான். அது இல்லாமல் அந்த டேட் சிரப் மாதிரிலாம் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. வேறு ஆக்சுவலாக 2 பேருமே குடிக்கலாம், அவ்வளோ அமௌண்ட் இருந்தது அதில். ஸோ 80 ருபீஸ்க்கு அது வந்து ஒர்த்து. அதுக்கப்புறம் அந்த பன்னீர் ரோல் கூட நல்லா தான் இருந்தது. உள்ளே அப்படியே அந்த மசாலா வந்து ரெட் கலரில் போட்டு இருந்தது, அந்த பன்னீரோட போட்டு இருந்தது, அது நல்லா இருந்தது. அந்த பன்னு மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சது எனக்கு. இன்னொன்று வந்து வெஜ் பஃப் வந்து நார்மல் தான், எப்போவுமே இருக்கிற மாதிரி அந்த 90s கிட்டோட நாஸ்டாலஜிக் வெஜ் பஃப் தான் அது. அதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எப்போவுமே மாவு ஜாஸ்தியாக இருக்கும், மசாலா கம்மியாக இருக்கும், அதே மாதிரி தான் இருந்தது இங்கேயும். அப்புறம் பிரெட் ஆம்லெட் வந்து நான் சாப்பிடல, பாலா தான் சாப்பிட்டேன். சாக்லேட் ரோலும் பாலா தான் சாப்பிட்டான். பிக் மில்க் ஷேக் தான் 2 பேரும் குடித்தோம். இதோட என்னோட ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பாலா கிட்ட போவோம். நான் சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த பேக்கரியில் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். ஆக்சுவலாக அந்த பேக்கரி வந்து மோர் தென் 20 இயர்ஸ் ஆகுது அதே ஏரியாவில். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எவ்வளோ வருஷம் ஆனாலும் சில கடைங்க மட்டும் ரெனோவேட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் இப்போ திருநெல்வேலி இருட்டு கடை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இருட்டு கடைன்னு பேர் வச்சுட்டு அவன் பெருசாக அப்படியே இதெல்லாம் 3-4 மல்டி ஸ்டோரி பில்டிங் அப்படிலாம் இல்லை. நம்மால் வந்து இன்னும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி தான் கார்னர் பேக்கரியும் ரெனோவேட்டே பண்ணல. ஆனால் அதுதான் அதோடைய அழகு. நான் எப்படி சின்ன வயசில் பார்த்தேனோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அபூர்வம் இப்போ கிடைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த கார்னர் பேக்கரி. அதனால தான் உங்களை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். ஸோ அங்கே வந்து நான் சாப்பிட்டது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாக்லேட் ரோல். ஆக்சுவலாக ரோல் கேக் அது பேர். ரோல் கேக்கில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து வெண்ணிலா ரோல் கேக், இன்னொன்று சாக்லேட்டு. எனக்கு இந்த ரோல் கேக்கில் என்ன ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, யூஸ்வலாக ரோல் கேக் வந்து சாஃப்டாக இருக்கணும். ப்ளஸ் இப்போ ஒரு கேக் இப்படி வச்சுருந்தாங்கன்னா அந்த டோட்டலாக அந்த க்ரீமை தடவிட்டு அதை ரோல் பண்ணுவாங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ சாப்பிடும் போது ஜெல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதில் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ரோல் பண்ணி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே க்ரீமை விட்டானுங்க. ஸோ அந்த நடுவில் மட்டும்தான் க்ரீம் இருந்துச்சே தவிர அந்த ரோலை வந்து பிரிக்கும் போது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, சாக்லேட் ஃப்ளேவர் தனியாக, வெண்ணிலா ஃப்ளேவர் தனித்தனியாக பிரிச்சிருந்துச்சு. என்னோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஆனால் ஜெல் ஆகலை. ஸோ ரோல் கேக்கோட இதுவே வந்து அது ஜெல்லாக இருக்கிறது தான், அதனால தான் அது நம்ம சாப்பிட்றோம். அது இந்த இடத்துல லைட்டாக மிஸ் ஆச்சு. அது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த கடையில் எப்போவுமே வாங்கி சாப்பிட்ற க்ரீம் பன் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ஏரியாலையுமே இந்த 2K கிட்ஸுமே வாங்கி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் அது க்ரீம் பன்னில் இங்கே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் அப்படின்னா, அந்த தேங்காவை இவங்க போடுற ப்ரொபோர்ஷனேட். சில இடங்களில் தேங்காய் வந்து அந்த க்ரீமோடு சேர்த்து சாப்பிடும் போது உங்களுக்கு தனியாக தெரியும். அந்த மாதிரிலாம் இது இல்லை, இருக்காது ஆக்சுவலாக எப்போவுமே சாப்பிடும்போது. அந்த பன்னிலையும் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த நெய் ஆர் அந்த பட்டர் வந்து அப்படியே தெரியும் உங்களுக்கு. அந்த ஷைனிங்காக இருந்துச்சு ஆனால் அந்த வீடியோவில் காமிக்கும் போது கூட. ஸோ அந்த தேங்காய் போடுற அளவு வந்து க்ரீமை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் ப்ராப்பராக இருக்கும். இன்னொன்று, இங்கே வந்து க்ரீம் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் க்ரீம் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வைக்காமலாம் ஏமாற்ற மாட்டாங்க. அழகாக வந்து ஹோல் பண்ணுக்குள்ளேயுமே அந்த க்ரீமை வச்சுட்டு தான் ஹோல் பண்ணுவோம். எங்கேருந்து நீங்கள் பீஸ் எடுத்தீங்கனாலும் அதுக்குள்ளே க்ரீம் இருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சாப்பிட்டேன், பிரெட் ஆம்லெட். ஸோ பேக்கரி அப்படின்னாலே பேசிக்காக இந்த 3 ஐட்டத்தை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. பிரெட் ஆம்லெட்டு, க்ரீம் பண்ணு, ரோல் கேக்கு. அதில் பிரெட் ஆம்லெட் இதில் என்ன அப்படின்னா, அழகாக ஒரு சைடு மைனீஸ், அந்த மேக்கிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சைடு மைனீஸ் போடுவான், இன்னொரு சைடு வந்து அந்த க்ரீன் கலர் சட்னி போடுவோம். ஸோ அதை ரெண்டுத்தையும் ப்ராப்பர் ப்ரொபோர்ஷனேட்டில் போட்டு அழகாக அப்படி மடித்து கொடுப்பார் அவர். என்னென்னா உங்களுக்கு வந்து திகட்டாது. உங்களுக்கு மைனீஸ் டேஸ்ட்டு தனியாக இல்லை அப்படி இருக்கக்கூடாது. நான் ரோல் கேக் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இதில் வந்து இந்த பிரெட் ஆம்லெட்டில் திகட்டில் எங்கேயுமே. யூஸ்வலாக பிரெட் ஆம்லெட்டில் வந்து என்னென்னா, உள்ள அந்த மைனீஸும் அந்த க்ரீன் கலர் சட்னியும் சேர்ந்து அது ஒரு சில்லாக இருக்கும். வெளில வந்து அதுக்கு டைரக்ட் கான்ட்ராஸ்ட்டாக பயங்கர சூடாக இருக்கும். அதை நீங்கள் சாப்பிடும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, ஸ்பூன் ஊதுவோம். பட் அது பிரெட் ஆம்லெட் ஆர் இந்த பஜ்ஜி இது சாப்பிடும் போது தான் அது நம்மளுக்கு வரும். அதில் இது வந்து நம்பர் 1. அண்ட் ஃபைனலி அதை வந்து டொமேட்டோ சாஸ் தொட்டு அது சாப்பிடும் போது அது ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இது ஆக்சுவலாக எப்போவுமே நான் சாப்பிட்றது தான், பட் உங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இங்கே என்ன அப்படின்னா, க்ரீம் பன், பிரெட் ஆம்லெட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மேலே என்கிட்ட நிறைய பேர் வந்து இதை டவுட்டாகவே கேட்குறாங்க, என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் பட் நோட்டிஃபிகேஷனில் உங்கள் வீடியோ வரவே மாட்டேங்குது, ஏன் அப்படின்னா எப்படா வரும்? சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் பட்டன் அழகாக அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ அழகாக வியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ see you all in the next episode of எப்போவுமே சோறு தான். Till then, this is Biryani Bug, Bala and எப்போவுமே சோறு தான் Mani signing off. Thank you guys.